வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அக்ரமில் அவ்வலீன வல் ஆகிரீன் وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فقد قال رسول الله صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، المهاجر من هجر ما نهى الله عنه. وقال صلى الله عليه وسلم: تطعم الطعام وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف. وقال صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. அல்லாஹ்வின் அடியார்களே, மாணவ கண்மணிகளே, ஆலிம் பெருந்தகைகளே, ஜமாத்தார்களே, 49 ஆண்டு காலமாக தொடர்ந்து ரபியுல் ஆஹிரிலே ஒரு மாத காலம் ஓதி வந்த அந்த புகாரி ஷரீஃப் இன்று 50வது ஆண்டுடைய முதல் நாளில் நாம் இன்று ஓதி முடித்து, முதல் ஜுசுவை ஓதி முடித்து, ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறோம். தாங்களெல்லாம் அறிந்த விஷயம்தான், நபி அவர்களுடைய நாவிலிருந்து எது வந்ததோ, நபி அவர்களுடைய செயலாக எது இருந்ததோ, பிறர் செய்ய நபி அவர்கள் எதை அங்கீகாரம் செய்தார்களோ அவையெல்லாம் ஹதீஸ் என்ற பெயரிலே பதிவு செய்யப்படும். இன்னொரு விஷயமும் இதில் இருக்கிறது, சிஃபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதருடைய உடல் கூறு, நபியுடைய உடல் அமைப்பு, தன்மைகள், மூக்கு எப்படி இருந்தது, நெற்றி எப்படி இருந்தது, நபியுடைய நிறம் எப்படி இருந்தது, நபி அவர்கள் நெட்டையாக இருந்தார்களா, குட்டையாக இருந்தார்களா, இப்படிப்பட்ட விஷயங்களும் ஹதீஸுடைய அந்த பட்டியலில் வரும். அன்பானவர்களே, ஆனால் இந்த ஹதீஸிலே பின்பற்றப்படத்தக்கவையும் இருக்கின்றன, பின்பற்ற முடியாதவையும் இருக்கின்றன. உதாரணமாக, நபி அவர்களுக்கு 4 மனைவிகளை விட அவர்களுடைய உடற் சக்தியை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ஒரே நேரத்தில் 9 மனைவிகள் வரை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தான். இது ஹதீஸிலே இருக்கிறது. ஆனால் இதை எங்கள் நபியே 9 மனைவி திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, நானும் செஞ்சுக்கிறேன்னு யாரும் பின்தொடர முடியாது. அதே மாதிரி நபி அவர்கள் தொடர் நோன்பு, நம்மெல்லாம் நோன்பு சஹரில் உணவு உண்டுட்டு
சூரியன் மறையும் போது நோன்பை திறந்துடணும். திறக்கலேண்டா குற்றம் இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் இரவிலும் நோன்பு, பகலிலும் நோன்பு. இந்த நோன்பு இந்த உம்மத்திற்கு பின்பற்ற முடியாது. எனவே நபி அவர்களுடைய அந்த ஹதீஸில் எது உம்மத் பின்தொடரணுமோ பின்பற்றணுமோ அப்படிப்பட்ட ஹதீஸ்களும் இருக்கின்றன, பின்பற்றக்கூடாத ஹதீஸ்களும் இருக்கின்றன. பின்பற்ற வேண்டிய ஹதீஸுகள் அதை சுன்னத் என்று சொல்லுவோம். ஹதீஸுக்குள்ளால் அது இருக்கிறது. ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில் இதான வித்தியாசம். சுன்னத் என்றால் நபி அவர்களுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்ற வேண்டும். சுன்னத்துன் நபி தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹி கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலிஹி. கிதாபுல்லாஹ் வ ஹதீஸு ரசூலிஹின்னு சொல்லலை நபி, வ சுன்னத்து ரசூலிஹின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு இந்த சின்ன வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நம்மெல்லாம் வருஷா வருஷம் ஹதீஸுடைய கிதாபை ஓதுறோம், காதில் உழுவுது. மற்ற ஊர் காலங்கள்லாம் இந்த வித்தியாசத்தை தெரியலன்னா பரவாயில்லை, நமக்கெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரியும். அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலின். அறியாமை கூட்டத்தில் நம்ம ஆகக்கூடாது. மார்க்க விஷயத்தில் தெரியாதவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே அல்லாஹ். மார்க்க விஷயத்திலே தெளிவு பெற்றவர்களாக எங்களை ஆக்கு என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன் என்று அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க. ஆகவே இல்மில் ஆர்வம் தேவை. அதையும் தெரிஞ்சுக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்லை தெரிவது ஃபரலு, வாஜிபை தெரிவது வாஜிபு, சுன்னத்தை தெரிவது சுன்னத்து. இது அல்லாமல் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். உதாரணமாக நாம் பணக்காரராக இருக்க மாட்டோம், ஆனால் ஜகாத்துடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜு கடமையாக ஆயிருக்காது, ஹஜ்ஜுடைய மசாலாவை தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய நல்ல பண்பாக இருக்கிறது, உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஹதீஸ் ஷரீஃப் படிக்கப்படுகிறது. அந்த ஹதீஸை பற்றி உண்டான அந்த இல்முகள் நமக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஹதீஸ் என்பதற்கும் சுன்னத் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லா ஹதீஸையும் நாம் பின்தொடர முடியாது, பின்தொடருவது தடை. ஆனால் சுன்னத்துகளை பின்தொடரணும். ஹதீஸ் கிதாபுகள் பல கிதாபுகள் இருக்கின்றன. நம்முடைய மதரசாவில் பிரதானமாக ஒரு 6-7 கிதாபை ஓதி கொடுக்குறாங்க. புகாரி, முஸ்லிம், துர்மதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஅத்தா மாலிக், முஅத்தா முஹம்மத், இப்படியெல்லாம். இதில் பிரதானமானது புகாரி ஷரீஃப். எல்லா ஹதீஸ் கிதாபுகள் தான். பிரதானமானது புகாரி ஷரீஃப் கிதாப் தான். அந்த புகாரி ஷரீஃபை தான் 49 ஆண்டுகள் ஓதி முடிச்சுட்டு 50வது ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். பொதுவாக எந்த அமலாக இருந்தாலும் நல்ல அமல் இஸ்திகாமத், நிலைப்பாடு. நேற்று செய்தோம், முந்தா நாள் செய்தோம், சென்ற ஆண்டு செய்தோம், இந்த ஆண்டு செய்தோம், செய்கிறோம், அடுத்த ஆண்டும் செய்வோம் என்கிற அந்த இஸ்திகாமத் நிலைப்பாடு வந்துவிட்டால் அதற்கே ஒரு பரக்கத்து இருக்கிறது. இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, 5 வருஷமா ஆச்சு. அதெல்லாம் இல்லாத ஒரு பரக்கத் 50 ஆண்டுகளை தொட்டுவிட்ட நமக்கு கிடைக்கிறது.
புகாரி மஜ்லிஸின் காரணமாக. ஆனால் பரக்கத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒரு பாத்தினான விஷயம். நமக்கே தெரியாமல் நாம் கஷ்டப்படும் போது, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, சிக்கலில் சிக்கி இருக்கும்போது இந்த புகாரி ஷரீஃபுடைய அந்த ஓதுதலை கேட்கிறல், அதற்காக நாம் செய்கின்ற உதவி, அல்லாஹ் அறவும் தெரியாமல் இதை சபபாக வச்சு உதவி செய்வோம். எத்தனையோ பெரிய மனிதர்கள் சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா, கடன் தொல்லையிலிருந்து மீளவே முடியலையா, சிக்கலான வழக்கா, இப்படிப்பட்ட நபர்கள் புகாரி ஷரீஃபை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும், அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், அவருடைய பிரச்சனைகள் அகலும் என்றெல்லாம் முஜர்ரபான பெரிய மனிதர்கள் அவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அன்பானவர்களே, புகாரி ஷரீஃபுக்கு நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு அம்சம் புகாரி ஷரீஃபுடைய அந்த பாட அமைப்பு இருக்கிறது, பாடத்துடைய வரிசை அமைப்பு இருக்கிறது, வேற எந்த கிதாபுக்கும் இல்லை. மொதல் பாடம் வஹி, இரண்டாவது பாடம் ஈமான், மூணாவது பாடம் இல்ம், நாலாவது பாடம் எப்படி அமல் செய்யணும் இபாதத் சம்பந்தமாக. வஹி மனிதர்களாகிய நமக்கும் நம்மை படைத்த, நம்மை வளர்க்கின்ற, நம்மை பாதுகாக்கின்ற அல்லாஹ்வுக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பு வஹியின் மூலமாகத்தான் உண்மையான தொடர்பு ஏற்படும். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சிந்தித்து அறிவாரமாக அறிவுபூர்வமாக அறிந்து அதெல்லாம் அல்லாஹ்வை அடையவே முடியாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, செவ்வாய் மண்டலத்துக்கு போகிறாங்க, இங்கேருந்து ஒரு சில மணி நேரத்தில் இன்னொரு நாட்டிற்கு போய் சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த விஞ்ஞானிகள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்த சாதனங்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வை அறிய முடியவில்லை, அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முடியவில்லை. 2 ஆண்டு 3 ஆண்டு இரவும் பகலும் ஆய்வு செஞ்சு ராக்கெட் விடுறான் ஒரு மண்டலத்துக்கு, ஒரு கிரகத்துக்கு. ஆனால் அந்த விஞ்ஞானி அந்த சுஜி தட்டுவதற்கு முன்னால் ஒரு சாமியை வணங்கிட்டு எலுமிச்சை பழத்தை அறுத்து வேண்டிக்கிட்டு, நான் விடுற இந்த ராக்கெட்டு ரொம்ப கரெக்டாக என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னு பைத்தியக்காரமாக அவன் அறிவு வேலையை செய்ய. உன்னுடைய அறிவை கொண்டு ஒரு இரும்பு துண்டு பூமியிலேருந்து பல மைல் வேகத்தில் பறக்குது. இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ், அந்த அறிவை கொண்டு தான் நீ செயல்பட்டிருக்கிறாய். ஆனால் கடைசியில் பூஜை செஞ்சு சந்தனம் பூசி எலுமிச்சை பழத்தை வெட்டி இது பாதுகாப்பாக போகணும், என்னுடைய குறிக்கோளை அடையணும்னு சொன்னால் இந்த அறிவை கொண்டெல்லாம் அல்லாஹ்வை நாம் அடைய முடியாது. அல்லாஹ்வை அறியணும்னு சொன்னால் வஹி தான். இந்த வஹியை கொண்டு தான் அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு சரியான தொடர்பாக அமையும். அல்லாஹ் இந்த வஹியை எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்க மாட்டான், கொடுக்கவில்லை. இந்த மனிதர்களில் தன்னுடைய தூதர்களை தேர்ந்தெடுத்து ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் செய்திகளை சொல்லுவான். அந்த செய்திகள் தான் வஹியை கொண்டு வந்தது. எனவே இமாம் புகாரி ரொம்ப அர்த்தம் பொருந்திய முறையில் இந்த கிதாபுகள், இதுக்கு தொடக்கம் வஹி தான். எனவே நீங்கள் வஹியை தெரிஞ்சுக்கணும், வஹியை பற்றி உண்டான இல்மு உங்களுக்கு இருக்கணும் என்று வஹியுடைய பாடத்தை தொடங்கியிருக்கிறார். நிறைய நம்ம நாட்டில் கடவுளை ஆய்வு செய்து கடவுளை பெறுவதற்காக அறிவை பயன்படுத்தி பெரிய முக்தி அடைந்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க.
ஆனால் கடைசியில் அல்லாஹ் அடைகிறதில்லை. நம்முடைய பக்கத்தில் வடலூர் இருக்கிறது, வள்ளலார் இருக்கிறார், நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர். அவர் கடவுளை பெறுவதற்காக உண்டான ஆய்வில் ஈடுபட்டு ராத்திரி பகலா கடைசியில் எங்கே கீழே வந்துட்டார். அந்த அறிவையை கொண்டு மட்டும் முயற்சி செஞ்சதுனால, வஹீயுடைய அந்த இல்மு அவருக்கு இல்லாததுனால, ஜோதிமயமானவன் ஜோதியை வணங்க ஆரம்பிச்சிட்டார், பிரகாசத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டார். பிரகாசம் தான், ஜோதி தான் கடவுள் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஜோதி என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள். நம்ம எப்படி ஒரு மக்லூக்கோ அதே மாதிரி பிரகாசம், ஒளி, ஜோதிலாம் அல்லாஹ்வுடைய ஒரு பொருள். படைப்புகளில் ஒரு படைப்பை கடவுளாக ஆக்கி விளக்கை ஏற்றி அந்த விளக்கை ஜோதியை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்? வஹி அவங்கள்ட்ட இல்லை. வஹி இருந்தால் மட்டும்தான் உண்மையான அல்லாஹுவை நாம் அடைய முடியும். அந்த வஹியுடைய பாடத்தை முதல்ல இமாம் புகாரி அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது பாடம் ஈமான். அந்த வஹியின் மூலமாக நம்முடைய நபி அவர்களுக்கு என்ன செய்தியெல்லாம் வந்ததோ அதை நம்பணும். உங்களுக்கு தெரியும், ஈமானுடைய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அறிவால் அறிய முடியாது. அறிவுக்கு அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை, பவர் இல்லை. எனவே ஈமானுடைய தாரீஃபில் தீனியாத் கிதாபுகளில் கூட நம்ம எழுதியிருப்போம், புலன்களுக்கு புலப்படாத. புலன்கள் என்றால் கண்கள், காதுகள், நாக்குகள், மூக்குகள், கைகள். புலன்களுக்கு புலப்படாத, அறிவால் அறிய முடியாத இந்த 5 புலனுக்கு அப்பால் 6வது ஒரு அறிவு இருக்கிறது. இந்த அறிவை கொண்டு தான் மனிதன் முன்னேறி இருக்கிறான். புலன்களுக்கும் புலப்படாது, அறிவாலும் அறிய முடியாது. இந்த விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது உண்மை என்று நம்புறதுக்கு பேர் ஈமான். ஆக வஹீயின் மூலமாக எனக்கு அல்லாஹ் சொன்னான் என்று நபி சொன்னாங்கண்டா, ஆமன்னா, கபில்னா, சத்தக்கனா, ஏற்றுக்கொண்டோம், அது உண்மை, எங்களுடைய நபி சொன்னது பொய்யாகவே ஆகாது, எங்கள் நபி சொன்னது தான் உண்மை என்கிற அந்த தன்மை வந்துடணும். அது தான் ஈமான். இந்த ஈமானுடைய பாடம் வருகிறது. அடுத்து ஈமானுக்கு பின்னால இல்முடைய பாடம். ஈமானில் எதை எதை நம்பணும், எப்படி நம்பணும், அதெல்லாம் தெரியணும். எதை நம்பணுமோ அதை செயலில் கொண்டு வரணும். அதற்கு இல்மு தேவை, அறிவு தேவை, கல்வி தேவை. எனவே ஈமானுக்கு பின்னால் இல்மை கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்படியாக இமாம் புகாரியுடைய அந்த பாடத்துடைய வரிசை அமைப்பு அற்புதமானது, நூதனமானது. அடுத்ததாக ஈமானுடைய பாடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நபி அவர்கள் சொன்ன பண்புகள்லாம் ஈமானுடைய பாடத்தில் கொண்டு வந்துட்டான். உங்களுக்கு தெரியும், ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹுவை ஈமான் கொண்டேன், மலாயிகத்தை ஈமான் கொண்டேன், வேதங்களை ஈமான் கொண்டேன், தூதர்களை ஈமான் கொண்டேன், யௌமுல் ஆகிரை ஈமான் கொண்டேன். இப்படியா பட்டியல் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஈமான் நமக்கு தெரியும். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நம்முடைய நடைமுறை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பண்புகளும் ஈமானுடைய பாடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாடம். ஏதோ அல்லாஹ் சம்பந்தமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் நம்புறதுக்கு பேர் ஈமான், அதோட ஸ்டாப் செஞ்சிடக்கூடாது, அதுவும் ஈமான். அதில் தான் ஒரு ஹதீஸ், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிமுக்கு இலக்கணம், முஸ்லிமுக்கு இலக்கணம் பாருங்க. தொழுகையை விட மேலானது எதுவாவது இருக்கிறதா? நோன்புக்கு ஈக்குவலான வணக்கங்கள் எதுவாக இருக்கிறதா? நபி
யார் 5 நேரமும் கரெக்டாக விடாமல் தொடர்ந்து தொழுவாரோ அவர் முஸ்லீம் சொல்லலை. யார் ரமலான் மாசத்தில் நோன்பு நோற்பாரோ அவர் முஸ்லீம் அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்க? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவிலிருந்து யாருடைய கையிலிருந்து மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர் தான் உண்மையான முஸ்லிம். பிற மக்களிடம் நாம் எப்படி வாழணும், அவர்களிடத்தில் எப்படி பழகணும், அவர்களுக்கு எப்படி உதவணும், அவர்களுடைய விஷயங்களை எப்படி நாம் அணுகணும், நாக்கு தான் பிரதானமானது. ஒன்று லிசான், இன்னொன்று எத், மனிதனுடைய உறுப்புகளிலே. எனவே அந்த ரெண்டையும் சொல்லி நம்முடைய நாக்கு யாரையும் நோவினைப்படுத்தி விடக்கூடாது, நம்முடைய கை யாரையும் அடித்து விடக்கூடாது அநியாயமாக, யாருடைய பொருளையும் திருடிவிடக்கூடாது, யாருடைய சொத்தையும் அபகரித்து விடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் ஏசக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இதனுடைய அடுத்த துண்டு அல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டும் யார் தடுத்து கொண்டாரோ அவர் முஹாஜிர் என்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு நாட்டில் நாம் முஸ்லீமாக வாழ முடியாது. அந்த நாடு நிறைய சட்டங்களை போட்டுடுச்சு. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, பள்ளிவாசலை இடித்து தள்ளிடுச்சு, முஸ்லீம் என்பதை நீ வெளிப்படுத்தக்கூடாது, அந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நம்ம இங்கே நிறைய பங்களா இருந்தாலும் சொத்து இருந்தாலும் எப்போ இஸ்லாத்தின் பிறகு நடக்க முடியலையோ அந்த நாட்டை விட்டும் போயிடணும். எங்கே இஸ்லாத்தின் பிறகு நடக்க முடியுமோ அங்கே. மக்காவில் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள்லாம் காஃபிர்கள் நிறைந்திருந்ததன் காரணமாக இஸ்லாத்தின் பிறகு நடக்க முடியல. சொத்தை விட்டாங்க, வீட்டை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. நபி அவர்கள் எங்கெங்கே போக சொன்னாங்களோ அங்கே போனாங்க. ஒட்டு மொத்தமாக கடைசியில் மதீனாவுக்கு போனாங்க. இதான் ஹிஜ்ரத். இது லாஹிரி ஹிஜ்ரத். இது இன்னொரு ஹிஜ்ரத் இருக்கிறது, அது வாழ்நாளில் ஒரு தடவை தான் ஏற்படும். அந்த ஹிஜ்ரத் அல்லாஹெல்லாம் நம்ம காப்பாற்றிருக்கிறான், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஆனால் நாடு போகிற பாதையை பார்த்தா முஸ்லிம்களாகிய நாம் இந்தியாவில் முஸ்லிம்களாக வாழ முடியுமா வாழ முடியாதா என்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஈமானை காப்பாற்றணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்க முடியாது என்கிற நிலை வந்தால் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு போய்தான் ஆகும். இது லாஹிரி ஹிஜ்ரத். ஒன்று இருக்குது, மானஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தாலா எதை தடுத்தானோ, ஹராம் என்று சொன்னானோ அதை தடுத்து கொள்வது. இது ஒவ்வொரு நாளும் இந்த ஹிஜ்ரத் இருக்குது. இன்னைக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன ஹராம் செஞ்சேன், ஏன் செஞ்சேன், செய்திருக்கக்கூடாது, நாளைக்கு நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சிந்தித்து அதிலிருந்து தவிர்த்து கொள்வது ஒவ்வொரு நாளும் இந்த ஹிஜ்ரத் இருக்கிறது. அது ஆயுளில் ஒரு தடவை தான் அந்த ஹிஜ்ரத் ஏற்படும். இந்த ஹிஜ்ரத் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய இந்த ஹிஜ்ரத் ஒவ்வொரு நாளும். இது பாத்தினி ஹிஜ்ரத். நமக்கெல்லாம் லாஹிரி ஹிஜ்ரத்துலாம் இன்ஷா அல்லாஹ் ஏற்படாது, அல்லாஹ் நம்பிக்கை இருக்குது. ஆனால் பாத்தினி ஹிஜ்ரத் இருக்குது, அந்தரங்கமான ஹிஜ்ரத் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் நமக்கு பக்கத்தில் இருந்து நம்ம கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். நம்முடைய நஃப்ஸு நம்மை ஆசை ஊட்டி கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நஃப்ஸு சொல்கிற பேச்சையும் கேட்கக்கூடாது, ஷைத்தான் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ் ஷைத்தான ஃபாஸிஹிமா வைன்ஹுமா மஹலாகன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி. என்ன அருமையான கருத்து. நான் பூஸ்ரீ படிக்கிறேன், புர்தா ஷரீஃபில் இருக்குது. ஹாலிஃபின் நஃப்ஸ, நஃப்ஸுக்கு மாறு செய், வஷ் ஷைத்தான, ஷைத்தானுக்கு மாறு செய்,
ஃபாசிஹிமா, அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மாற்றமாக செய். ஃபாசிஹிமா வைன்ஹுமா, அந்த 2 பேரும் மஹலாக்கன் நுசுஹ, நல்ல விஷயத்தை உனக்கு சொன்னாலும், நல்ல விஷயத்தை உனக்கு சொன்னாலும் ஃபத்தஹிமி, கொஞ்சம் சந்தேகப்படு. இதுவரைக்கும் நம்மளை அந்த தப்பு செய், இந்த தப்பு செய், இப்படியாக சொல்லி கொண்டு இருந்த நஃப்ஸு சைத்தான் இன்னைக்கு இந்த நல்லதை செய் என்று சொல்கிறானே. ஒரு நண்பர் இருந்தார், நல்ல இபாதத்தானவர். அவர் இடையில ஏற்படக்கூடிய சந்தேகங்களை என்கிட்ட வந்து கேட்டுக்குவார். அவர் சொன்னார், அதற்கு ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பின்னால் சூரத்துல் வாக்கியாவை நான் ஓதிடுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா நான் ஓத மாட்டேன், பள்ளியாசலை விட்டு வெளியே வந்துடுவேன். ஏன்டா அவர் பார்க்குறதுக்காக நான் ஓதனேன்னு எனக்கு என்ன வந்துருச்சு, முகஸ்தோதி வந்துருச்சு. நல்லா தானே இருக்கு, இஹ்லாஸா இபாதத் செய்கிறாருன்னு சொல்லி. நான் சொன்னேன், உங்களை ஷைத்தான் வந்து கெடுப்பதற்காக நிறைய வழியை பார்த்தா ஒன்றும் சரியாக வரல. இப்போ என்ன சொல்கிறான்டா, ஓதாத வாக்கியாவை ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க ஒன்று அப்படின்னு பள்ளிவாசலை விட்டு வெளியே கொண்டு போகிறான். நீ இஹ்லாஸாக ஓதுறையா ரியான்னு ஓதுறையா என்பதற்கு உண்டான ஒரு டெஸ்ட் என்னான்னு சொன்னால், நேற்று ஓதனல்ல ஓதனேன், முந்தா நாள் ஓதனல்ல ஓதனேன், யாராவது பார்த்தாங்களா பார்க்கல, அப்போ யாரும் பார்க்காம இருக்கும்போது ஓதனேன், இப்போ மட்டும் ஏன் அவர் பார்க்குறாருன்னு ஜாயின் பண்ணுறேன். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. எவ்வளோ அழகான உபதேசம் செய்கிறேன் பாருங்க. வைன்ஹுமா மஹலாக்கன் நுசுஹ, ஷைத்தான் சொல்கிறானே இன்னைக்கு வாக்கியா ஓதவானான்னு சொல்லி. ஏன் இப்படி சொல்கிறான்? நம்ம ஓதுறது தடுக்கணும், அதுக்கு தான் வழி. சில நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு வேறு சில நல்ல விஷயங்களை காண்பித்து தடை போடுவான். எனவே அன்பானவர்களே, நம்ம ஷைத்தானுக்கும் கீழ்ப்பணியக்கூடாது, நஃப்ஸுக்கும் கீழ்ப்பணியக்கூடாது. எனவே இந்த பாத்தினி ஹிஜ்ரத் இருக்குதே, ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இந்த ஹிஜ்ரத்தை நாம் கடைப்பிடிச்சோன்னு சொன்னால் நாம் சாலிஹான மனிதர்களாக ஆக முடியும். இதான் முதல் ஹதீஸ். நான் 3 ஹதீஸ் வாசித்தேன், ஆனால் இந்த ஒரு ஹதீஸுக்கே நேரம் ஆயிடுச்சு. புள்ளவெல்லாம் பாடம் பார்க்கணும், நீங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் தாலா அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும். எனவே சந்தர்ப்பங்கள் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அடுத்த ஹதீஸ் நான் சொன்ன வந்தது, இந்த ஹதீஸை சொன்ன இமாம் புகாரி, அதுக்கு அடுத்த ஹதீஸாக நான் வாசித்தேனே இத்தாமு தாம் தக்ரோ சலாம். இந்த மன் சலீமல் முஸ்லிமோன்ல நீ யாருக்கும் கெடுதி செய்யாத, சுருக்கமாக யாருக்கும் உதவி செய்யறியோ உதவி செய்யலையோ, இதுதான் முதல் படி. யாருக்கும் கெடுதி செய்யாத, யாரையும் அடிக்காத, யாரையும் திட்டாத. இந்த ஹதீஸ் 2வது ஹதீஸ் அது பாருங்க. இது போதாது, இந்த முதல் படி மட்டும் போதாது. இத்தாமுத்தாம், யாருக்கு சாப்பாடு இல்லையோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உணவு கொடு. முதல்ல லாசிமானது, நம்ம இடத்துல மட்டும்தான் அது இருக்கு. இப்போ அடுத்த ஆளுக்கு உதவி செய். இத்தாமுத்தாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. தக்ரோ சலாம், நாவை பாதுகாக்க சொன்னாங்க. அங்கே இங்கே சலாம் சொல்லு, தெரிஞ்சவங்களுக்கும் சலாம் சொல்லு, தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லு. நம்மெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சலாம் சொல்லும், தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்ல மாட்டோம். அவர் அந்த பக்கமாக போவார், நம்ம இந்த பக்கமாக போவோம். எல்லாரும் பெரிய பெரிய மனிதர்கள், நான் முதல் கொண்டு அப்படித்தான் இருக்கிறேன். அந்த குறை பெரிய குறை இருக்குது. முஸ்லீமும் தெரிஞ்சிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொல்லிடும். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொல்லிட்டா நட்பு ஏற்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொல்லிட்டா அன்பு ஏற்படும். அறிமுகம் இல்லாதவங்கள்லாம் அறிமுகமாவாங்க. ஒரு நாளைக்கு வலைக்கும் முஸ்ஸலான்னு சொல்லிட்டு போவாங்க, 2வது நாளைக்கும் வலைக்கும் முஸ்ஸலான்னு சொல்லிட்டு போவாங்க, 3வது நாளைக்கு விசாரிப்பாங்க நீங்கள் யார், நிச்சயமாக விசாரிப்பாங்க. ஆகவே சொன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி. இப்படியாக முதல் ஹதீஸில்
நீ யாருக்கும் தீங்கு செய்யாதே என்று சொன்ன அந்த நபி ரெண்டாவது ஹதீஸில் ரெண்டாவது படியில் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. யார் கஷ்டப்பட்டு உணவு இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு உணவு கொடு. யாரையும் திட்டாமல் இருந்தால் போதாது, யாரையும் புறம் பேசாமல் இருந்தால் போதாது, அவருக்காக துஆ செய். அல்லாஹ் தாலா உங்களை சலாமத்தான் ஆக்கி வைப்பானாக. உங்களுக்கு சலாமும் கவலையை போக்கி நிம்மதி தருவானா என துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் புகாரி இமாமுடைய தனி சிறப்பாக இருக்கிறது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் ஓதப்படுகிறது, ஊர் பூரா கேட்குற மாதிரி நம்ம ஸ்பீக்கரை வச்சுருக்கிறோம், ரேடியோ வச்சுருக்கிறோம். அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படும், உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். எனவே இந்த புகாரி ஷரீஃபு 50வது ஆண்டு பொன் விழா ஆண்டு என்கிற அந்த நெய்யத்தை நீங்களும் மனசில் வச்சு உங்கள் வீட்டில் போய் உங்களுடைய பெண்களுக்கும் சொல்லி இதனுடைய பரக்கத்தை பெறுவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.